திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை சுமார் 7 மணியிலிருந்து விடிய விடிய கனமழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில வானைமடி அடுத்த பெரியப்பேட்டை பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த பாலாற்றில் கிளையா ஆற்றில் ஒரு தரைப்பாலம் இருக்கிறது. அந்த தரைப்பாலம் கோட்டை பகுதியிலிருந்து பெரியப்பேட்டையை இணைக்கும் அந்த தரைப்பாலம் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கின் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக வாணியம்பாடியிலிருந்து பெரியப்பேட்டை, கொடையாஞ்சி, அம்பலூர், தேவஸ்தானம், ஈச்சங்கால், சங்கராபுரம், ராமாயக்கம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அரசு அலுவலர்கள், விவசாயிகள் அந்த பக்கம் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விவசாயிகள் செல்லக்கூடிய 3 லைன் என்று சொல்லக்கூடிய அதி உயரழுத்தம் இருக்கக்கூடிய மின் கம்பங்களெல்லாம் கூட சேதமடைந்து ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மக்கள் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு கடந்து செல்ல முடியாமல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த தரைப்பாலத்தை சரி செய்ய முடியவில்லை என்றாலும் மாற்று வழி ஏற்பாடு குறித்தும் அந்த மின் கம்பங்களை அகற்றக்கூடியும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.